மரவள்ளி கிழங்கோட வெல்லம் சேர்த்து சூப்பரா ஒரு கொழுக்கட்டை பண்ணலாங்க. செம்ம டேஸ்டி, செம்ம ஹெல்த்தி. செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. நான் இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப மண்ணா இருந்ததுன்னா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிட்டு அந்த ஸ்லிட்லயே எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா அந்த தோல் வந்துருங்க. அப்படி இல்லைன்னா பீலர் வச்சு கூட பீல் பண்ணிக்கோங்க. பட் இதுவே ரொம்ப ஈஸியா வந்துடும். தோல் உரிச்சிட்டு நல்லா கழுவிக்கலாம். இதுல நான் பாதி தான் எடுக்கிறேன். அந்த தோல் பாத்தீங்கன்னா மாட்டுக்கு கொடுக்கறதுக்காக கவர்ல போட்டு வச்சிருக்கேங்க. கிழங்குலாம் எப்பவுமே கட் பண்றதை விட துருவுறது ரொம்பவே ஈஸிங்க. அதனால பெரிய ஹோல் இருக்கிறதுல நல்லா துருவி எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துல துருவி முடிச்சிடலாங்க. ஒரு பாதி தான் துருவுறேன், இன்னொரு பாதியை நான் அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். தண்ணிக்குள்ள போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். இப்ப இந்த துருவினதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்துட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு அதுல இருக்கிற பாலை பிழிஞ்சு எடுத்துடணுங்க. இந்த பாலோடவே மிக்சி ஜார்ல சேர்த்தணும்னா ரொம்ப கொழ கொழன்னு இருக்கும். அதனாலதான் பிழிஞ்சு பிழிஞ்சு இந்த மிக்சி ஜார்ல உள்ள சேர்க்கலாம். துருவி மிக்சியில போடுறதை விட கட் பண்ணி போடுறது ஈஸி தான். ஆனா கட் பண்ணா நம்மளால இந்த மாதிரி பால் பிழிஞ்சு எடுக்க முடியாது. அதனாலதான் நீங்க இந்த கிழங்கு துருவினதை ஒரு துணியில போட்டு நல்லா கூட வடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சு வடிச்சு எடுத்துக்கலாம். துருவினதுல பாதிதான் இப்ப நான் மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன். இத பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தாம கொஞ்சம் கொரன்னு அரைச்சுக்கலாம். ஒரே தடவையில அரைப்படாது. ஒரு தடவை ஓட்டிட்டு திருப்பி எடுத்து கலந்து விட்டுட்டு திருப்பி ஓட்டணும். இந்த மாதிரி 2-3 தடவை எடுத்து கலந்து விட்டுட்டு ஓட்டுனீங்க அப்படின்னா கொரன்னு அரைப்பட்டுரும். அந்த துருவினது பீசஸ் தெரியாம இருக்கணும். அவ்வளவுதான். 1-2 இருந்தாலும் பரவாயில்லங்க. கொரன்னு அரைச்சா போதும். இப்ப இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் துருவினது வச்சிருக்கோம் பாருங்க. அதையும் பால் பிழிஞ்சு மிக்சி ஜார்ல போட்டுட்டு அதே மாதிரி கொரன்னு அரைச்சுக்கணுங்க. ரொம்ப நைஸ் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொரன்னு அரைச்சா போதும். நைஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க. இப்ப அதையும் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி எடுத்து வச்சிருந்த அந்த கிழங்கோடவே உள்ள சேர்த்துக்கிறேன். மரவள்ளி கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதை துருவி சக்கரை தேங்காய் கூட போட்டு சாப்பிடலாம். அது கூட நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம மரவள்ளி கிழங்கு அரைச்சு எடுத்தாச்சுங்க. இது கூட சின்ன குழிக்கரண்டியில 2 குழிக்கரண்டி அளவுக்கு வெள்ளை ரவை சேர்க்கிறேன். இது ஒரு குழிக்கரண்டி பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும். சோ அதுல 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்க்கிறேன். மாவு கரண்டியும் எடுத்துக்கலாம். மாவு கரண்டி எடுத்தீங்கன்னா 1 கரண்டி ரவை போதும். இது கூட 2 கைப்பிடி துருவின தேங்காய். நீங்க தேங்காய் மிக்சியில கட் பண்ணி பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் சுக்குத்தூள் உங்ககிட்ட இருந்தா அதுவும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கேஸ் பாருங்க கிழங்கு. இப்ப இதே குழிக்கரண்டியில 4 குழிக்கரண்டி அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்க்கிறேங்க. மாவு குழிக்கரண்டியா இருந்ததுன்னா 2 கரண்டி போதும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா செய்யலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடலாம், நைட்டு டின்னருக்கு கூட சாப்பிடலாங்க. எப்படி வேணா சாப்பிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இனிப்பு கரெக்டா இருக்குங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமா வேணும்னா இன்னும் 1 குழிக்கரண்டி சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்ததால ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இந்த குட்டி குட்டியா அந்த வெல்லம் இருக்கு பாருங்க, அதுவும் கரைஞ்சிரும் அந்த ஊறும் போது. ஊறினதுக்கு அப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. இதை நீங்க ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு காலையில ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு சாயங்காலமா கொழுக்கட்டை கூட பிடிச்சு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கொழக்கொழான்னு தாங்க இருக்கும். ஆனா வெந்து வரும்போது சரியாயிரும். ரொம்ப கொழக்கொழான்னு இருந்தா மட்டும் கொஞ்சம் பொட்டுக்கல்லையோ இல்ல வேர்க்கடலையோ பொடிச்சு உள்ள சேர்த்து கலந்துக்கோங்க. அவ்வளவுதான். இட்லி பாத்திரத்துல நான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இட்லி தட்டு அல்லது இடியாப்ப தட்டுல கொழுக்கட்டைகளா பிடிச்சு வச்சிருங்க. இது ஒண்ணு மேல ஒண்ணு வைக்காம கொஞ்சம் தனித்தனியா ஒட்டாம வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிருங்க. நான் வீடியோ எடுக்கும் போது வெர்டிகலா வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹரிசாண்டலா கிராப் பண்ணதுனால இந்த மாதிரி பாதி பாதி கட் ஆகி வருதுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருங்க. செம்ம டேஸ்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. ரொம்ப டேஸ்டா, ரொம்ப சாஃப்டா, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆறினாலுமே சாஃப்டா இருக்கும். அரிசியில பண்ற கொழுக்கட்டை சூடா நல்லா இருக்கும், ஆறினா கெட்டி ஆயிரும். இது அந்த மாதிரி இருக்காதுங்க. ஆறினாலும் சூப்பரா இருக்கும்.